ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 126 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று எழுதுகிறார். அதாவது சுருக்கமாக சொல்ல போனா ஒரு மறுசீரமைப்பு, எதிர்பாராத ஒரு மறுசீரமைப்புக்காக பக்தன் இங்கு வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. அதாவது இஸ்ரவேல் தேசத்தின் தெற்கு பகுதியில் பாலைவனம் இருக்குது. இந்த பாலைவனங்களிலே மழைக்காலத்தில் நீரோடைகளை பார்க்க முடியும். ஆனால் மழைக்கு பிற்பாடு மகாபரிய வறட்சியை இந்த பாலைவனங்கள் சந்திக்கிறதை குறித்து இஸ்ரவேலுடைய வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அபிதமாய் மழை இல்லாத காலங்களில பாலைவனமாய் வெறும் ஓடைகளாய் காய்ந்த மணலோடு இருக்கக்கூடிய அந்த ஓடைகளில திடீரென்று சொல்லி தண்ணீர் நிரம்பி எப்படி ஓடினா நல்லா இருக்குமோ அதே போல எங்களுடைய சிறையிருப்புகளை துருப்புங்கன்னு சொல்லி பக்தர் அழகாக கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை எப்படி உங்களுக்கு விளக்கி கொடுக்கணும்னா, ஒருவேளை ஒரு மனிதர் அல்லது ஒரு விலங்கு தன்னுடைய சுதந்திரமாய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதபடி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அடைக்கப்பட்ட ஒரு சூழலை குறித்து தான் இங்கே எழுதப்படுகிறது. நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் தன் இஷ்டத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை விருப்பப்படி செய்ய முடியாதபடி அவரை ஓரிடத்துல அடைக்கி வைத்தா எப்படி இருக்குமோ அதுக்கு பேர் தான் சிறையிருப்பு. ஆமென். அல்லேலூயா. இதை எப்படின்னு சொல்லுவீங்க? கைதியின் அனுபவம் அல்லது ஒரு அடிமையின் அனுபவம். கைதி தன் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது, ஒரு அடிமையானவனும் தன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. ரெண்டு பேருக்கும் சில கட்டளைகள் வரும், அதன் அடிப்படையிலே செய்ய வேண்டுமே தவிர தங்கள் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது. அதைத்தான் சிறையிருப்பு என்று சொல்லப்படுகிறது. இங்கே பக்தன் கேட்கிறார், அவன் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று எழுதுகிறார். எங்கள் இஷ்டமான காரியத்தை எங்களுடைய விருப்பப்படி செய்ய முடியவில்லை, ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ள இருக்கிறோம், ஒரு காவலுக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவரே, சுயாதீனமாய் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்கிறதான ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அவர் நிச்சயமாய் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல திருப்புவார். அதாவது அந்த நீரோடைகள் காய்ந்து கிடக்கிற வெறும் மணலோடு கூட காய்ந்து கிடக்கிற நீரோடையில திடீரென்று சொல்லி அது நிரம்பி வழியக்கூடிய தண்ணீர்கள் வந்தா எப்படி மகிழ்ச்சியா இருக்குமோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வனாந்தரத்திலே அப்படிப்பட்ட நீரோடைகளில் முழுவதும் தண்ணீர் ஓடுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அவர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று கேட்பது எப்படி இருக்கு தெரியுமா? இது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையில எனக்கு தான் சாத்தியம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே சாத்தியம். வராந்தரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, எங்கள் சிறையிருப்பை மாற்றித்தாரோம் என்று சொல்லி பக்தர் அழகாய் கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என் பார்வையில இது சாத்தியம் இல்லை, உங்க பார்வையில் இது எல்லாமே சாத்தியமானவைகள். அசாத்தியமான காரியத்தை உங்களால செய்ய முடியும். எனவே சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம் என்று 2வது வசனத்தில் வாசிக்கிற அபிதமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பை திருப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு ராத்திரியிலே அந்த வனாந்தரத்தில் நல்ல நீரூற்றுள்ள தண்ணீர்கள் வழிந்து ஓடுவது போல நம்முடைய சிறையிருப்புகளையும் அவர் மாற்றுவார். விழுந்த இடத்துல தூக்கி நிறுத்துவார். அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, உங்க பார்வைக்கு சாத்தியம் இல்லாதவைகளை கர்த்தர் சாத்தியமாக்கி தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நம்புவோம், கர்த்தர் நம்முடைய சிறையிருப்புகளை திருப்ப வல்லமை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை 2வது வசனம் 26:2 சொல்கிறது, நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்பும் போது 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று, உங்க வாய் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கும், ஆனந்த சத்தமிட்டுக் கொண்டிருப்பீங்க. உங்களை சேர்ந்தவர்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சாட்சி கொடுப்பார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது சாத்தியம் இல்லையோ, உங்க வாழ்க்கையில சாத்தியம் இல்லாதவைகளை கர்த்தர் சாத்தியமாக்கி
தருவார். கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நன்மைகளை தேவன் செய்வார். 125 நாள் சொல்கிறது, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஜனமாய் கர்த்தருடைய பார்வையில் வாழும்போது சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்புவார். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், தெற்கத்தி வெள்ளம் வனாந்தரத்தில் காணப்படுகிற நீரோடைகளில தண்ணீர் வருவது சாத்தியம் இல்லை, மனுஷனுடைய பார்வைக்கு மட்டும்தான். கர்த்தர் நினைச்சா அவாந்தரவெளியில் ஆறுகள் உண்டாகும். ஆமென். அப்ப யார் நினைச்சா போதும், அவர் நினைப்பதற்கான வழிகளை நீங்க செய்யுங்க. கர்த்தர் நன்மைகளை செய்வாராக. ஆமென்.